தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக சொல்கிறாங்க, நாம் புருஷோத்தமர்களாக ஆகிறதுக்கு தான் இப்போ முயற்சி பண்ணுறோம். ஆனால் முயற்சி பண்ணக்கூடிய பிராமணர்கள் நம்மை புருஷோத்தமர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், முழுமையாகலை. அதனால் தேவதைகள் தான் அப்படி சொல்லப்படுகிறார்கள். அவங்கள தான் புருஷோத்தமர்கள். புருஷாத்மா மிக உயர்ந்த நிலையில் தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் தான் பாபா நம்ம எல்லாரையும் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து அடைக்கலம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எப்படி ஒரு குழந்தைய குப்பை தொட்டியில் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு அம்மா அப்பா இல்லை. அதனால இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, குழந்தை இல்லாதவங்க அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை அவங்கள பார்த்து அம்மா அப்பான்னு சொல்ல ஆரம்பிக்குது, ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிடுது. அதே போல் தான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட ராவணனோட குப்பை தொட்டியில் இருந்தீங்க. இப்போ பாபா நம்ம என்ன பண்ணுறாரு, அந்த குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தத்தெடுத்துக்கிறார். அதுக்கு தான் தத்தெடுக்கப்படுறது. தத்தெடுத்து அவரை நம்மளுக்கு வளர்த்து பாலனை செய்து ஆஸ்தி கொடுக்குறார். இப்போ இங்கே வளர்க்குறதுனா என்ன, அங்கே உடலை வளர்க்குறாங்க, உடலுக்கான விஷயம் அது. ஆஸ்தியும் ஸ்தூலமானது. ஆனால் இங்கே பாபா நமக்கு வளர்த்தல் அப்படின்னா என்ன, இங்கே குப்பை தொட்டியில் இருக்கிறதுனா நாம் அவ்வளோ விகாரங்கள் நிறைந்தவர்களாக ராவணனோட ஜெயிலில் நம்ம இருக்கோம். நம்மளை பாபா என்ன பண்ணுறாரு, அந்த குப்பையான விகாரங்கள்லேருந்து பாபா நம்மளை எடுத்து நமக்கு ஈஸ்வரிய பாலனை கொடுக்குறார். ஞானத்தோட பாலனை கொடுத்து ஆத்மாவை வளர்க்குறார். அப்படி வளர்த்து நமக்கு அவரோட ஆஸ்தியை கொடுக்குறார். அதனால் நம்முடைய அம்மா அப்பாவாக இருந்து பாபா இப்போ நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, தான் நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்க அகதிகளாக, நான் உங்களை மீட்டெடுக்கிறேன் ராவணனோட ஜெயிலேருந்து. உலகமே இப்போ ஜெயிலில் தான் இருக்குங்கிற, மீள முடியாத ஜெயிலில் இருக்குது, நான் வந்து தான் உங்களை அதிலேருந்து மீட்டு எடுக்கிறேங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தியில் கூட பாருங்கள் எவ்வளோ வந்து தீவிரமாக பக்தி செய்கிறவங்க இருக்காங்க. சில பேர் கிருஷ்ணனுக்காக அப்படி வந்து பக்தி செய்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார், 2 பெண் குழந்தைங்க பிருந்தாவனத்துக்கு போயிட்டு நாங்கள் இங்கேயே இருப்போம், கிருஷ்ணன் கூடயே வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா வேண்டாம் நீ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுரு அப்படின்னா, இல்லை நான் இங்கே தான் கிருஷ்ணன் நினச்சிட்டு இங்கே தான் இருப்போம், அவர் கூடயே தான் வாழ்வோங்கிறாங்க. அப்போ அவங்கள பக்த சிரோமணின்னு சொல்லப்படுறாங்க. அதே போல் தான் மீரா மாதிரி. அதே போல் பாபா சொல்கிறாங்க, அப்போ அவங்க எப்படி கிருஷ்ணனோட அன்புக்கு பலியாயிடுறாங்க. அப்போ நீங்கள் பாபா நம்மளை சொல்கிறார், எந்த அளவுக்கு சிவ பாபாவோட அன்பில் நாம் பலியாகணும். இந்த யஜ்யத்தில் நாம் மனிதன்லேருந்து தேவதையாக மாறுறோம். அப்போ அவ்வளோ உயர்ந்த படிப்பை படிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த யஜ்யத்தினால நம்ம அவ்வளோ உயர்ந்த நிலையை அடையிறோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, இந்த யஜ்யத்திற்கு நம்ம எவ்வளோ பலியாக வேண்டும், இந்த யஜ்யத்தில் எவ்வளோ அன்போட சேவைகளை வந்து நாம் செய்ய வேண்டும். இந்த யஜ்யம் அவ்வளோ உயர்ந்த நிலையை நம்மளை அடைய வைக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் எவ்வளோ எலும்பு தேய சேவைகளை செய்ய வேண்டும்ங்கிறது பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இது படிப்பு எல்லோரும் ஒரே போல் படிக்கிறது இல்லை. ஆனால் யார் உயர்ந்த பதவி அடைய போகிறாங்களோ அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை இது எல்லாமே வந்து ராயலானதாக இருக்கும். பாபா சொல்கிறாங்க, அவங்க சாப்பிட்றதுலேருந்து அவங்க பார்க்கறதுலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாமே தெய்வீக குணம் நிறைஞ்சதாக இருக்குங்கிற, ரொம்ப ராயலானதாக இருக்குங்கிற. அப்போ ராஜா ராணி பதவியும் அடையலாம், இந்த படிப்பை படித்து தாசதாசியாகவும் ஆகலாம். அது அவங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தெரியும், பாபாவுக்கும் தெரியுங்கிற. பாருங்கள், ராஜா ராணினா எவ்வளோ உயர்ந்த நிலை நமக்கு தெரியும். அந்த தாசதாசிகள் ஆகக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்கள் நிறைய விஷயத்துக்கு விகாரங்களுக்கு அடிமையாகவே இருப்பாங்க. அப்போ அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய தாசதாசிகளும் இருப்பாங்க, ராஜா ராணி பக்கத்திலே இருப்பாங்க, அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி விடுவாங்க, குழந்தைங்களை வளர்ப்பாங்க. சிலர் வெளியே அரண்மனையை கூட்டி சுத்தம் பண்ணக்கூடிய வேலையிலும் இருப்பாங்க, அவங்க அரண்மனைக்குள்ளே போக முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க பாபா சொல்கிறாங்க, ராஜா ராணி சாப்பிட்ற உணவே அவங்களும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பதவியில் கூட வித்தியாசம் இருக்குங்கிற. ஆனால் யார்
யாருடைய நடவடிக்கை இப்போ உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்கிறாங்களோ, ராயலானதாக தெய்வீக குணங்களை தாரணை செய்கிறாங்களோ அவங்க தான் ராஜாராணி ஆக முடியும். இப்போ உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் மீது நீங்களே கருணை காட்டிக்கோங்க, நான் உயர்ந்த பதவிக்கு போகணும்னு. மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்படி தாய்மார்கள் மற்றும் குமாரிகளுக்கு பந்தனம் இருக்க தான் செய்யும். கிளாஸுக்கு வராங்கன்னா அவங்கள அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, தூய்மையாக இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னா, பாபா இப்படியெல்லாம் நான் துன்புறுத்துகிறாங்களே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கும் அதில் மனசு இருக்குதுன்னு அர்த்தங்கிற. பாபா சொல்கிறாங்க, அடித்து துன்புறுத்துகிறாங்க இல்லை ஏதாவது துன்பம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும்ங்கிற. இவ்வளோ உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் சகித்து கொள்ள வேண்டும். நீங்கள் மிருகமாக என்ன துன்புறுத்தப்படுறதுக்கு, ஏன்னா மிருகம் திரும்பி அது ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா, ஆடுனா வெட்டிடுறாங்க பிடிச்சி. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது தானே, மிருகம் இல்லை துன்புறுத்தப்படுறதுக்கு. நீங்கள் சகித்து கொள்ளணும். என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கே அதில் என்ன பண்ணுறது என்னால் முடியாதுங்கிறத சொல்ல வரீங்கன்னு அர்த்தங்கிற. ஸோ பாபா அந்தளவுக்கு தைரியமாக இருக்கணும், சகித்து கொள்ளணும் இவ்வளோ உயர்ந்த நிலையை அடையிறதுக்காக அப்படிங்கிறத சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, நினைவு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். நினைவே செய்கிறது இல்லைன்னா நீங்கள் எப்படி உயர்ந்த நிலையை அடைய முடியும், உங்களோட விகர்மங்கள் எப்படி விநாசம். பாபா சொல்கிறாங்க, கடைசியில் உயிரை விடும்போது ஒரு சிவபாபாவோட நினைவு தான் இருக்கணும். பக்தியிலையும் சட்டமாக அதுதான் சொல்லியிருக்காங்க, அந்துமதி சோகதி, தேகம் மற்றும் தேகத்தோட அனைத்து சம்பந்தங்களையும் விலக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இது கிருஷ்ணன் சொன்னது கிடையாது, சிவபாபா தான். அப்போ இப்போ தான் நீங்கள் அதை செய்யணும். ஏன்னா ஆத்மா இந்த உடலை விட்டு பரம்தாமுக்கு போக வேண்டிய டைம். அதனால் அனைத்தையும் மறந்த ஆத்மா இந்த சரீரத்தை விடும்போது ஒரு சிவபாபா நினைவு தான் இருக்கணும். வேறு எந்த ஆசையும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஆசை இருந்தால் கடைசியில் அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சாப்பாடு மேலே கூட உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. தேவதைகள் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, சாதாரணமாக தான் நாம் இப்பையும் சாப்பிடணுங்கிற. சுத்தமானதாக சாப்பிடுங்க, சாதாரணமானதாக சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றதுல இது சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் அப்படின்லாம், ரொம்ப சத்தானதாக சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டா நல்லது, இந்த மாதிரி ஆசை வைக்காதீங்க. சாதாரணமாக சாப்பிடுங்க, சுத்தமாக சாப்பிடுங்க. மேலும் குறைவாக சாப்பிடுங்கிறதையும் பாபா மறைமுகமாக சொல்கிறார். சத்தானதாக சாப்பிடுங்க. தேவதைகள் 36 வகை உணவுகளை சாப்பிடுவாங்க, ஆனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அப்போ ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா பாபா அந்த உணவுக்கான யுக்தியும் நமக்கு சொல்லித்தராரு. அந்த சாப்பிட்றது மேலே கூட ஆசை வைக்கிறது ஒரு அசுர குணம்னு சொல்கிறார். மேலும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். யாரும் பெரிய மகாரதிகளோ தாதிகளோ அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களோட பதவி உயர்ந்ததாக ஆக முடியாது, பாவ சுமை தான் வருங்கிறார். வாங்க பாபாவோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 4/4/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். தேவதைகள்தான் புருஷோத்தமர்கள். ஏனென்றால் அவர்கள் தூய்மையானவர்கள், நீங்கள் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார்? பதில்: ஏனென்றால் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம். பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார். அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகிறார். நாடகப்படி பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். பாடல்: இன்று அதிகாலையில் வந்தது யார்? ஓம் சாந்தி. இரவை பகலாக்க பாபா வரவேண்டியதாக இருக்கிறது. நரகத்தை சொர்க்கமாக மாற்றணும்னா அவர் தான் வரணும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பாபா வந்துள்ளார், நம்முடைய அப்பா இறைவன் வந்துள்ளார். முதலில் நாம் சூத்திர வர்ணத்தவராக இருந்தோம். சூத்திர புத்தி இருந்தது. எதை வச்சு நம்ம சூத்திரர்கள்னு சொல்கிறோம்? அந்த உலகத்தில், அதாவது லௌகீக உலகத்தில் சூத்திரன்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லுவாங்க. அவங்க எதுவும் படிக்காதவங்களாக இருப்பாங்க, அவங்க செய்யக்கூடிய தொழில் அது போல் இருக்கும், அதனால அவங்க சூத்திரர்கள்னு பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, உலகத்தில் எல்லாருமே இப்போ சூத்திரர்கள் தான். ஏன்னா அது எதை வச்சு சொல்கிறாங்க? இப்போ ஆத்மாவோட நிலை என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ரொம்ப விகாரத்தினுடைய ஒரு அழுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்கணுமோ அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதில் கலந்துருக்கு. அதனால் எல்லாருமே இப்போ சூத்திரர்கள்னு சொல்கிறார்.
எல்லாருடைய புத்தியும் சூத்திர புத்தியாக, ரொம்ப ரொம்ப கீழான புத்தியாக மாறிடுச்சு. வர்ணத்தை பற்றிய சித்திரம் கூட புரிய வைக்க மிகவும் நன்றாக இருக்கிறது. பிராமண வர்ணம், தேவதை வர்ணம், சத்திரிய வர்ணம், அதுக்கப்புறமா வைசிய வர்ணம், அப்புறம் சூத்ர வர்ணம். இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் ஆத்மாவோட நிறம், கலர் மாறிக்கிட்டே இருக்குது. கோல்டுலேருந்து சில்வரு, காப்பரு, அயன். இப்போ இது போல் இதை வைத்து கூட நம்ம மற்றவங்களுக்கு காலம் மாற மாற ஆத்மாவோட வர்ணம், கலரும் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது மாறிடுச்சு. வர்ணத்தை பற்றிய சித்திரத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கலாம். நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வருகிறோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். பிறவி எடுக்க எடுக்க நாம் இப்படி மாறி மாறி நம்மளுடைய கலர் வந்துட்டே இருக்குது. இப்பொழுது நம்மை பரம்பிதா பரமாத்மா சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆக்கியுள்ளார். அவ்வளோ கீழான சூத்திரர்களாக புத்தி மாறிடுச்சு. அதிலிருந்து பாபா நம்மளை உச்சக்குடுமி சூத்திரர்களை காலில் காட்டுறாங்க. அவ்வளோ கீழே நிலைக்கு வந்துட்டாங்க. அதே அந்த நிலையிலேருந்து பிராமணர்கள்னால் உச்சக்குடுமி தலையில், அதுவும் மேலே இருக்கக்கூடிய நிலை, தலைக்கு மேலே தான் குடுமி இருக்கும். அவ்வளோ உயர்ந்த பிராமணர்களாக நம்மளை மாற்றியிருக்கார். கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தில் தான் நாம் பிராமணர்களாக ஆகின்றோம். பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளை தான் சொல்வோம். ஏன்னா நம்ம இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். புருஷ் ஆத்மா தன்னுடைய உயர்ந்த நிலையை அடையிறதுக்கான முயற்சி நாம் செய்துட்ருக்கிறதுனால பிராமணர்களை புருஷோத்தமர்கள்னு சொல்ல முடியாது. யார் அப்படி முயற்சி செய்து முழுமை ஆயிட்டாங்களோ, விகாரம் இல்லாதவர்களா, அவர்களை தான் புருஷோத்தமர்கள்னு சொல்லலாம். அதனால தான் தேவதைகளை புருஷோத்தமர்கள்னு நாம் சொல்கிறோம். பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது. பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக இந்த முயற்சியை இங்கே செய்கிறார்கள். தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவராக ஆகுவதற்கு தான் தந்தையை அழைக்கின்றனர். ஆக தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் எவ்வளவு தூய்மையாக ஆகியுள்ளோம். மாணவர்கள் கூட படிப்பிற்காக சிந்தனை செய்கிறார்கள் அல்லவா? படிக்கிறாங்கன்னா அதை நல்லா சிந்திச்சு புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். இப்போ நாம் இவ்வளோ டைம் கொடுத்து அந்த படிப்பை படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு தெரியுது லௌகீகத்தில் நாம் இதை படித்து நாம் இந்த பதவிக்கு போயிடுவோம், இப்படி டாக்டர் ஆகிடுவோம், இப்படி இன்ஜினியர் ஆகிடுவோம்னு அவங்களுக்கு தெரியுது. அதே போல் தான் பாபா சொல்கிறாங்க, நமக்கும் தெரியணும் இந்த படிப்பை படித்து நாம் இப்படி ஆக போகிறோம், லக்ஷ்மி போல், நாராயண் போல் அப்படின்னு உங்களுக்கும் இப்போ தெரிய வரணும் தானேங்கிற. நாம் தேவதைகளாக ஆவதற்காக தான் இப்பொழுது பிராமணனாக ஆகியுள்ளோம் என்று குழந்தைகளின் புத்தியில் இருக்கின்றதல்லவா? இது விலைமதிப்பற்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். ஏன் இந்த வாழ்க்கை ரொம்ப விலைமதிக்க முடியாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா, இங்கே ஈஸ்வரன் நமக்கு அப்பாவாக இருக்கார். இது ஈஸ்வரன் கொடுத்த வாழ்க்கை, இது ஈஸ்வரிய வாழ்க்கை. ஈஸ்வரன் என்னென்ன நமக்கு வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன கொள்கைகள் கொடுக்குறாரோ அதை கடைப்பிடிக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத்தை நம்ம வாழ்க்கையாக வாழக்கூடிய டைம் தான் இது, இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை. அதனால தான் அது ரொம்ப ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. ஈஸ்வரன் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆக்கி கொண்டிருக்கிறார். தூய்மையான தேவதைகளாக நாம் ஆகின்றோம். வர்ணங்களை பற்றி புரிய வைப்பது மிக நல்லது. ஒரு ஆத்மா எவ்வளோ கலர் மாறிக்கிட்டே வருது, வர்ணங்கள் மாறிக்கிட்டே வருது. இந்த பூமிக்கு வரும்போது எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தது, கலர் கோல்டாக. அப்புறம் யுகங்களை கடந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, கோல்டுலேருந்து சில்வர், காப்பர், அயன்னு ரொம்ப கீழே வந்துருச்சு. இதெல்லாம் புரிய வைக்கணுங்கிற. சன்னியாசிகள் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்றபடி 84 பிறவிகளை கணக்கை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆத்மா அப்படியே பிரிஞ்சு வந்தது கடவுள்கிட்ட இருந்து திரும்ப அப்படியே போய் சேர்ந்துருங்கிறாங்க. இஸ்லாமியர், பௌத்தர்கள் கூட நாம் 84 பிறவிகளை எடுப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க தர்மங்கள்லாம் எப்போ படைக்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா அப்போ நாம் குறைவான ஜென்மம் தான் எடுத்திருப்போம். ஏன்னா நம்ம தர்மமே 2500 வருஷம் அப்புறம் தான் வருதுன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க.
மற்றபடி மறுபிறவி எடுப்பார்கள், ஆனால் குறைவான பிறவியை எடுப்பார்கள். ஆத்மா வந்துருச்சுன்னா பிறவி எடுத்து தான் ஆகணும். ஆனால் நம்மள மாதிரி அதிக பிறவிகள் எடுக்க மாட்டாங்க, குறைவான பிறவிகள். நீங்கள் புரிய வைத்தால் புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பதற்கு யுக்தி என்பது தேவை. குழந்தைகளாகிய நீங்கள் முன்னே இங்கு அமர்ந்திருக்கும் போது பாபா புத்தியை புத்துணர்வு அடைய வைக்கிறார். பாபா சொல்லக்கூடிய ஞானம் என்ன பண்ணுது? நம்ம புத்தியை ரெஃப்ரெஷ் பண்ணுது, புத்துணர்ச்சி கொடுக்குது. ஏன் புத்துணர்ச்சி கொடுக்குது? ஏன்னா பாபா புத்திக்கு அறிவு, அந்த ஈஸ்வரிய ஞானத்தை கொடுக்குறார். யார் அந்த ஞானத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ, நான் யார், என்னுடைய வீடு எது, என்னுடைய அப்பா யார், என்னுடைய குணங்கள் என்ன, நான் எப்படி இருந்தேன்னு, அப்போ புத்தி என்ன ஆகிடுது? ரெஃப்ரெஷ் ஆகிடுது. மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்வு அடைவதற்காக வருகிறார்கள். இப்படி தாரணை செய்யுங்கள் என்று உங்களை பாபா தினமும் புத்துணர்வு அடைய வைக்கிறார். நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இப்படியெல்லாம் செய்யுங்க, அப்போ நீங்கள் இந்த நிலைக்கு மீண்டும் தேவி தேவதைகளாக ஆயிடுவீங்கன்னு பாபா நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறார். நாம் 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம், நாம் எப்படி சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்றோம் என்றெல்லாம் சிந்தனைகள் புத்தியில் ஓட வேண்டும். பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை நாம் சிந்தனை பண்ணணும். பாபா நமக்கு சொல்லிடுறார் பாபாவோட ஞானத்தை. ஆனால் நாம் அதை தன்னுடையதாக மாற்றிக்கணும். நமக்கு அந்த ஞானம் சக்தி கொடுக்கணும் அப்படின்னா நாம் அதை புத்தியில் சிந்தனை பண்ணணும். ஆமாம், நான் தான் அவ்வளோ உயர்ந்த பூஜிக்கத்தக்க நிலையில் இருந்தேன், கொடுக்கக்கூடிய நிலையில் தேவதையாக இருந்தேன். அப்படிப்பட்ட நான் தான் இப்போ இவ்வளோ பிறவி எடுத்து எடுத்து இப்படி சாதாரண மனிதனாக ஆயிட்டேன், எல்லார்கிட்ட இருந்து கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேன், மீண்டும் நான் அப்படி ஆகணும். இதெல்லாம் புத்தியில் சிந்தனை ஓடணுங்கிறார். நாம் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள். இப்பொழுது பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பாபா புரிய வைக்கிறார். நான் இவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கின்றேன். இந்த பிரம்மாங்கிறவர் எங்கிருந்து வந்தார்? அவர் சுயம் பகவானுடைய படைப்பு, கடவுளோட படைப்பு. அவர் கடவுள் தான் அவருக்கு பேர் வைக்கிறார், பரமாத்மா தான். இவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? பிரம்மா. அவருடைய உடலில் பிரவேசமாயிட்டு அவருக்கு நான் தான் பேர் வைக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய பேர் தான் பிரம்மா. அவர் மூலமாக தான் அவர் நம்மை தத்தெடுத்துக்கிறார். பிரம்மா குமார், குமாரிகளாக நாம் மாறுகிறோம். இது குடும்பமாக இருக்கிறது. ஏன்னா அம்மா அப்பா இங்கே இருக்காங்க, நாம் எல்லோரும் குழந்தைகள். யாரும் இங்கே குருவோ சிஷ்யர்களோ கிடையாது. ஆக நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள். தந்தை தத்தெடுக்கிறார், அவரை தந்தை என்று சொல்லப்படுகிறது. நம்ம இங்கே சிவபாபாவை குருன்னு கூப்பிடுறோமா? இல்லை, சிவ பாபா, சிவ தந்தை. தாதா அதாவது மூத்த சகோதரர் என்று சொல்ல மாட்டோம். நம்ம சிவபாபாவை போயிட்டு தாதான்னு சொல்கிறது கிடையாது, மூத்த சகோதரர்னு. தந்தையை தந்தை என்று தான் சொல்ல முடியும். அவரிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. பெரியப்பா, சித்தப்பா, மாமாவிடமிருந்து தத்தெடுக்கப்படுகிறது. பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தது. அதை யாரோ பார்த்து எடுத்து சென்று ஒருவரிடம் வளர்க்க கொடுத்தார்கள். ஏனென்றால் அவருக்கு தனக்கென்று குழந்தை இருக்கவில்லை. ஆக குழந்தை யாரிடம் வளர்க்கப்படுகிறதோ அவர்களை அம்மா அப்பா, மம்மா பாபா என்று சொல்லும் அல்லவா. பாபா புரிய வைக்கிறார் நமக்கு. பாபா நம்மளை எப்படி தன்னுடைய குழந்தையாக மாற்றிட்டார். எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா இல்லை, தனியாக கிடக்குது குப்பை இல்லைன்னா எடுத்து வளர்த்துறவங்கள அது அம்மா அப்பான்னு சொல், அதுதான் தத்தெடுக்கப்படுறதுன்னு. அதே போல தான் நாம் இப்போ பாபா நம்மளை என்ன பண்ணுறாரு, அவ்வளோ கீழான நிலைக்கு நம்ம போயிட்டோம். குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரி விகாரங்களில் நிறைஞ்சிருக்கோம். நம்மை பாபா இப்போ தன்னுடையவராக மாற்றுகிறார், தத்தெடுத்துக்கிறார். நம்மளை ஈஸ்வரிய பாலனை கொடுத்து வளர்க்கிறார். இது உடலை வளர்க்கறது இல்லை, ஆத்மாவிற்கான பாலனை கொடுக்குறாரு. ஏன்னா அதை பாலனை கொடுக்கறதுக்கு எந்த தாயும் தந்தையும் இப்போ உலகத்தில் இல்லை. ஈஸ்வரிய பாலனை, ஞானத்தோட பாலனை சிவபாபா ஒருத்தரை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் அவர் நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து வளர்க்கிறார். அதனால தான் அவரை நம்ம அப்பான்னு சொல்கிறோம். இது இங்கே எல்லையற்ற விஷயமாக இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட, அதாவது மீளவே முடியாத ஒரு குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள். காம கோபம் மோகலோப அகங்காரத்திலேருந்து வெளியவே வர முடியாத அந்த அளவுக்கு மூழ்கி இருந்தோம். விஷம் நிறைந்த நதியில், வைதர்ணிய நதியில் விழுந்து கிடந்தீர்கள். எவ்வளவு அழுக்காகி விட்டீர்கள் அது பாபாவுக்கு தெரியுது. நம்ம எவ்வளோ அழுக்காயிட்டோங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர் தான் 3 காலமும் பார்க்குறவர். நம்மளை ஆரம்பத்தில் எப்படி இருந்தோன்னு பார்த்துருக்காரு, இப்பயும் நம்மளை பார்க்குறாரு. எப்படி ஆக போகிறோன்னு அவர் பார்க்க முடியுது.
அதை தான் நமக்கு சொல்லித்தரார். அப்போ அவர் பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு இப்போ அழுக்காயிட்டீங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூய்மையாக இருந்தது அவர் பார்த்துருக்கிறார். பாபா சொல்கிறாங்க எவ்வளோ அழுக்காயிட்டீங்க. நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து எடுத்து நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். தமோ பிரதானத்தை குப்பை என்று சொல்கிறோம் அல்லவா. ஆத்மாவில் இருக்கக்கூடிய தமோ பிரதான தன்மை, ரொம்ப கீழான விகாரங்கள் நிறைஞ்ச தன்மையை தான் நம்ம அப்படி குப்பைன்னு சொல்கிறோம். அசுர குணமுடைய மனிதர்கள் தேக அபிமானத்துடையவர்களாக இருக்கிறார்கள். காமம் குரோதம் கூட பெரிய விகாரம் தானே. காமமும் பெரிய விகாரம், கோபமும் பெரிய விகாரம் தான். ஆக நீங்கள் ராவணனின் பெரிய குப்பை தொட்டியில் சிறையில் உள்ளீர்கள். இல்லை, ராவணனோட ஜெயிலில் இருக்கீங்க, ராவணனோட குப்பை தொட்டியில் இருக்கீங்க. உண்மையில் அகதிகளாக இருக்கிறீர்கள். எப்படி அகதிகள்னால் தன்னுடைய இருக்கிற இருப்பிடத்தை விட்டு வேறு வழி இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்பொழுது நீங்கள் சிறையிலிருந்து விடுபட்டு மலர்களைப் போன்ற தேவதைகளாக ஆவதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் அடைக்கலம் பெற்றுள்ளீர்கள். இல்லையா, நாம தான் இப்போ அகதிகளுக்கு பாபா என்ன கொடுத்துருக்காரு? அடைக்கலம் கொடுத்துருக்கார். இந்த நேரம் முழு உலகமும் பெரிய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது. எல்லாரும் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ராவணனோட ஜெயிலில் தான் இருக்காங்க. பாபா குப்பையிலிருந்து உங்களை எடுத்து தன்னுடையவராக மாற்றுகிறார். ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாகவே இருக்கிறார்கள். வெளியே எடுத்த பின்னரும் அவர்களுக்கு குப்பை தான் பிடித்திருக்கிறது. சில குழந்தைங்க வராங்க பாபா கிட்ட, ஆனாலும் கூட அவங்களுக்கு இங்கே குளித்து சுத்தபத்தமாக ஆகிறது பிடிக்கல, மீண்டும் குப்பையிலே தான் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குது. அப்படியும் குழந்தைகள் இருக்காங்கங்கிற பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட குப்பைகளை நீக்குகிறார். பாபா முள்ளான காட்டிலிருந்து நம்மை விடுவித்து மலராக ஆக்குங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். இறைவனுடைய மலர் தோட்டத்தில் அமர்த்துங்கள் என்று அழைக்கின்றார்கள். இப்பொழுது அசுரர்களின் காட்டில் விழுந்து கிடக்கின்றன. பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர் நிறைந்த தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகியுள்ளோம், பிறகு தேவதையாக ஆவோம். இது தேவதைகளினுடைய ராஜ்யமாகும். பிராமணர்களின் ராஜ்யமே கிடையாது, தேவதைகளுக்கு தான் ராஜ்யம். பிராமணர்களுக்கு ராஜ்யம் இல்லை, ஏன்னா அவங்க இன்னும் ராஜாவாக ஆகலை, அந்தளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வரல, முயற்சி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாண்டவர்கள் பெயர் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது. ராஜ்யம் அடைவதற்காக தந்தையிடம் நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள். பாண்டவர்கள் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. சண்டை போட்டு முடித்து வெற்றி அடைஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் ராஜ்யம். காரிருள் என்கின்ற இரவு முடிந்து இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாக போகிறது. இன்று அதிகாலையில் வந்தது யார் என்ற பாட்டை கேட்டீர்கள் அல்லவா. இரவு முடிந்து பகலை உருவாக்குவதற்காக, அதாவது நரகத்தை அழித்து சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதிகாலையில் வந்திருக்கிறார். யார்? சிவபாபா. அமிர்த வேலையான நேரம். இரவு முடியுது, பகல் ஆரம்பமாக போகுது. சிவபாபா அப்போ தான் இந்த பூமிக்கு வரார். என்ன, அந்த பகலை கொண்டு வரதுக்காக. இதெல்லாம் புத்தியில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும். இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கனாலே சந்தோஷம் இருக்கும். யார் புதிய உலகத்தில் உயர்ந்த பதவியை அடைபவர்களோ அவர்கள் ஒரு பொழுதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்ட மாட்டார்கள். எதுவுமே அவங்க கிட்ட இருந்து அசுர குணங்கள் வெளிப்படாது. எந்த யஜ்யத்தின் மூலம் இவ்வளவு உயர்ந்த பதவியை அடைகிறீர்களோ அந்த யஜ்யத்திற்கு அன்போடு சேவை செய்வார்கள். யார் அப்படி உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்களோ அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க? இந்த யஜ்யத்தில் தான் நான் படித்து உயர்ந்த நிலையை அடையிறேன்னா அந்த யஜ்யத்தில் ரொம்ப அன்பாக இருந்தவங்க சேவையை பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட யஜ்யத்திற்காக எலும்புகளையும் கூட கொடுக்க வேண்டும். இந்த யஜ்யத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை நம்ம அடையிறோம். சிவபாபா இந்த ஞான யஜ்யத்தை படைத்து ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா விகாரங்களையும் நீக்கிறார். எந்த ஃபீஸும் வாங்காமல் படிப்பை சொல்லி கொடுக்குறார். குருவாக இருந்து வழிகாட்டி கூடவே அழைச்சிட்டு போகிறார். அப்போ இவ்வளோலாம் சிவபாபா செய்கிறார்னா இந்த யஜ்யத்தில் நம்ம எவ்வளோ அன்பாக சேவை செய்யணும். மேலும் இந்த யஜ்யத்தில் சேவைகளை செய்யும்போது எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். இப்போ அந்தளவுக்கு உயர்ந்த பதவியை அடையக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த நடத்தை மூலம் நாம் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும் என்று தனக்குத்தானே பார்க்க வேண்டும். சரி, அப்படி நம்மளோட நடத்தை ஒரு வேளை அப்படி இப்படி இருந்ததுன்னா கூட யோசிக்கணும். இப்படிப்பட்ட நடவடிக்கை இருந்துச்சுன்னா நான் எப்படி உயர்ந்த நிலையை அடையிறது? ஒன்றுமறியாத சிறிய குழந்தை இல்லை தானே. அப்படின்னா நமக்கு நம்மை பற்றி செக் பண்ண தெரியும் தானே. ஏன்னா ஒன்றுமே எனக்கு புரியாது, நம்ம குழந்தையாவாக இருக்கோம். இல்லை, ராஜா எப்படி உருவாகிறார்கள், பிரஜைகள் எப்படி உருவாகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் அல்லவா.
இந்த படிப்பை படித்து ராஜா ஆகணும்னா எப்படி இருக்கணும், பிரஜையாக போகணும்னா எப்படி இருக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. ராஜாவாகக்கூடிய குவாலிட்டி என்ன, பிரஜைகளோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அனுபவம் நிறைந்த ரதத்தை பாபா எடுத்துள்ளார். அவர் ராஜா போன்றவர்களை நன்றாக தெரிந்தவர். ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவுக்கு ராஜாக்களின் கூட எல்லாம் பிஸ்னஸ் நிறைய பண்ணார். அவங்க அரண்மனைக்கெல்லாம் ஈஸியாக போயிட்டு வருவார் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் தாசதாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். யாருடைய நடவடிக்கை சரியில்லையோ, காமம், கோபம், ஆசை, இந்த விகாரத்துக்கு அடிமையாகி இருக்காங்களோ, அப்போ என்ன ஆவாங்க, அடிமையாக ஆயிடுவாங்க, வேலைக்காரர்களாக சத்தியுகத்தில் தாசதாசிகளாக ஆயிடுவாங்க. ராஜானா யார்? ராஜானா எல்லாத்துக்கும் ஆளக்கூடியவர்கள், மனம், புத்தி, சுபாவத்தை. தாசதாசிகள்னா யார்? எல்லாத்துக்குமே விகாரத்துக்கு அடிமையானவர்கள், அவங்க தான் வேலைக்காரர்கள். ஆனாலும் கூட தாசதாசிகளுக்கு கூட அங்கே சுகம் இருக்கின்றது. அங்கே அவங்களும் துக்கப்பட மாட்டாங்க. வேலைக்கார பதவியாக இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ராஜா ராணிக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவே அவர்களுக்கும் கிடைக்கும். அப்படின்னா உள்ளுக்குள்ளே அரண்மனைக்குள்ளேயே வேலை பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க சாப்பிட்றதை இவங்களும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. வெளியே இருக்கக்கூடியவர்கள் அதை சாப்பிட முடியாது, பிரஜைகள் கூட சாப்பிட முடியாது. ஆனால் இந்த வேலைக்காரங்க ராஜா ராணி சாப்பிட்றத சாப்பிடுவாங்க. தாசதாசிகள் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். அதில் கூட என்ன இருக்குது, ராஜாவுக்கு பக்கத்தில், ராணிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, கொஞ்சம் தூரமாக இருந்து சேவை பண்ணுறவங்க, அப்படி வேலைகளில் வித்தியாசமும் இருக்குது. சிலர் அலங்காரம் செய்வார்கள், சிலர் குழந்தைகளை வளர்ப்பார்கள், சிலர் துப்புரவு செய்வார்கள், குழந்தைங்களை பார்த்துக்கிறவங்களும் இருப்பாங்க, கூட்டி சுத்தம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அரண்மனையை ராஜா ராணிக்கு அலங்காரம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இப்படி பல கேட்டகரி இருப்பாங்க. இங்கே ராஜா ராணிகளுக்கு இவ்வளவு தாசதாசிகள் இருக்கும்போது அங்கே சத்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? துவாபரிகத்திலே அவ்வளோ ஒரு அரண்மனையில் தாசதாசிகள் ஒவ்வொரு வேலைக்கும் வச்சுருப்பாங்க. அப்போ சத்தியுகத்தில் எவ்வளோ வேலைக்காரர்கள், எவ்வளோ தாசதாசிகள் இருப்பாங்க. அப்படின்னா அவ்வளோ பேர், அவங்களோட படிப்பு அவ்வளோதான் இருக்கும். அனைவருக்கும் அவரவருக்கென்று பொறுப்புகள் இருக்கும். வசிப்பிடம் தனித்தனியாக இருக்கும். அதுக்குன்னு ராஜாராணி கூடயே அரண்மனையில் இருப்பாங்களா? இல்லையா. அவங்கவுங்க தங்குறதுக்கு தனித்தனி இடம் இருக்கும். அவங்கவுங்க வேலை தனித்தனியாக இருக்கும். தாசதாசிகள் ராஜாராணியைப் போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். யார் ராஜாராணியாக இருக்காங்களோ அவங்களுக்கு அலங்காரம் தனி. அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, அவங்க கழுத்துலேருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஆபரணங்கள், நகைகள் போட்டிருப்பாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் அவ்வளோ வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்கும். தாசதாசிகள் அவங்க கூட இருந்தாலும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு தனியாக இருக்கும், அவங்களுடைய அலங்காரம் தனியாக இருக்கும், அவங்களோட கிரீடம் எல்லாமே தனித்தனியானதாக இருக்கும், ஒரே போல் இருக்காது. சேவாதாரிகளுக்கான வசிப்பிடமும் தனியாக இருக்கிறது அல்லவா. எப்படி இங்கே ராஜாராணி அரண்மனைக்கு பின்னாடி இல்லை பக்கத்தில் அவங்க தங்குறதுக்கு, வேலைக்காரங்க தங்குறதுக்குன்னு தனி இடம் இருக்கும், அதே போல தான் அங்கேயும் இருக்கும். அரண்மனைக்கு வருவார்கள், ஆனால் தன்னுடைய அரசு குடியிருப்பில் தங்குவார்கள். ஆக பாபா நன்றாக புரிய வைக்கிறார், நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும் என்றால் நம்மீது நாமே இரக்கம் காட்ட வேண்டும். இப்போ தன் மீது கருணை காட்டிக்கணும். நான் உயர்ந்த நிலைக்கு போவேனா, நான் போகணும், இவ்வளோ கீழே வந்துட்டேன், மீண்டும் உயர்ந்த நிலைக்கு போகணும். இப்பொழுது நாம் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்றோம். ஆஹா எனது சௌபாகியம், பிறகு தேவதையாக ஆவோம் அப்படின்னு அந்தளவுக்கு நமக்கு புரிதல் இருக்கணும். இந்த சங்கம யுகம் மிகுந்த நன்மையை செய்யக்கூடியது. உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்மை நிறைந்துள்ளது. சங்கம யுகம் எல்லாருக்கும் கல்யாணக்காரி யுகம். என்ன செஞ்சாலும் அதில் நமக்கு என்ன இருக்குது, நன்மை இருக்குது. நீங்கள் என்ன சேவை பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் உங்களுக்கு பல மடங்கு பாக்கியம். சமையலில் கூட யோகத்தில் இருந்து உணவு சமைத்தால் பலருக்கும் நன்மை ஏற்படும். பாபா சொல்கிறாங்க, சமைக்கிற சேவை பண்ணுறீங்களா, அதில் கூட நிறைய புண்ணியத்தை சேர்த்துக்கலாங்கிற. எப்போ நீங்கள் யோகியாக இருந்து நான் செய்கிறேங்கிற உணர்விலிருந்து விலகி இருந்து ஒரே ஒரு ஈஸ்வரோட நினைவில் இருந்து செய்தீங்கன்னா, இதை சாப்பிட்றவங்களோட இதயம் சுத்தமாயிடணும், ஈஸ்வரனோட அவங்களுடைய யோகம் நல்லா ஏற்படணுங்கிற அந்த சுப எண்ணங்களோட சமைச்சு கொடுக்கும்போது யோகியாக இருந்து பலருக்கும் நன்மை அதில் ஏற்படும், அவங்களோட இதயமும் சுத்தமாகும். ஸ்ரீநாத் துவாரகையில் முற்றிலும் அமைதியிலிருந்து தான் சமையலை செய்வார்கள். ஸ்ரீநாத்தில் நினைவில் இருப்பார்கள். அந்த ஸ்ரீநாத்தை நினச்சிக்கிட்டே சமைப்பாங்க. இப்போ அங்கே பக்தி மார்க்கத்தில் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. பாபா சொல்லுவார், அந்த மாதிரி வாயில் துணி கூட கட்டிப்பாங்க, ஏதாவது எச்சம் பற்றக்கூடாது, இல்லை பேசவே கூடாது. இப்போ இங்கே பாபா வீட்டில் கூட நம்ம சமைக்கும்போது எவ்வளோ அமைதியாக சாந்தமாக இருந்து யோகியாக இருந்து பாபாவோட நினைவில் இருந்து பலருக்கும் இதை சாப்பிடும்போது
அவங்க இதயம் சுத்தமாயிடணுங்கிற சிந்தனையிலேருந்து செய்யும்போது எல்லாருக்கும் அந்த சேவை மூலமாக கூட நிறைய நன்மை ஏற்படும். பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். அவங்க கூட பக்தியில் கூட தீவிரமான பக்தி செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஏனோ தானோன்னு இல்லாமல். நீங்கள் ஞானத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும். அப்போ அந்தளவுக்கு பக்தியில் இருக்காங்கன்னா நீங்கள் ஞானத்தில் எவ்வளோ தீவிரமாக இருக்கணும், பாபா சொல்கிறத கடைப்பிடிக்கணும். கிருஷ்ணரை அவ்வளவு பக்தி செய்கிறார்கள், கேட்கவே கேட்காதீர்கள். வார்த்தைகள் நம்மளால் கூற முடியாது, அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் எனக்கு கிருஷ்ணனே தெரிகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பிருந்தாவனத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தனர், முழுமையான பக்திகளாக இருந்தனர். நாங்கள் இங்கே இருப்போம், இங்கேயே கிருஷ்ணனின் நினைவில் உடலை விடுவோம் என்று சொல்கின்றனர். பிரம்மா பாபா அதெல்லாம் பார்த்துருக்கார். இந்த 2 பெண் குழந்தைங்களும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அந்த பிருந்தாவன்லே இருந்து அவர் நினச்சிட்டு அங்கேயே நான் உடலை விட்டுருவேங்கிற அளவுக்கு அன்பு இருக்குது. நல்லது, வீட்டில் போயிருங்கள், ஞானம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், பக்தியில் கூட வீட்டில் இருக்கவங்க சும்மா விடுறது கிடையாது. பக்தி பண்ணுறதுக்கும் வீட்டில் வா, அதுக்கப்புறம் போய் கேட்டுட்டு வந்துடுன்னு. ஆனால் அவங்க எவ்வளோ உறுதியாக இருக்காங்க, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு. பயப்படுறது கிடையாது, ஏன்னா அந்தளவுக்கு அன்பு. ஆக அவர்களை பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகிறது. பக்தியிலையும் பக்த சிரோன்மணி. கிருஷ்ணன் மீது எவ்வளோ பலியாகிறார்கள், அந்தளவுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர் மேலே எவ்வளோ பலியாகிறாங்க. அப்போ இப்பொழுது நீங்கள் பாபா மீது எவ்வளோ பலியாக வேண்டும். இப்போ சுயம் ஈஸ்வர் பகவான் வந்திருக்காருன்னா அவர் மேலே நம்ம எவ்வளோ பலியாகணும். கிருஷ்ணனை அவங்க பார்க்கல, கிருஷ்ணனை அவங்க கூட ஒன்றும் பேசலை, ஆனால் அப்படி பலியாகிறாங்க. இப்போ பரமாத்மா வந்திருக்காரு, நம்ம கூட பேசுகிறாரு, புரிய வைக்கிறாரு. அப்போ நம்ம எவ்வளோ பலியாகணும் அவர் மேலே. ஆரம்பத்தில் சிவபாபா மீது எத்தனை பேர் பலியானார்கள், நிறைய பேர் வந்தார்கள். இந்தியா வந்ததும் பலருக்கும் தன்னுடைய வீடு, அதாவது லௌகீக குடும்பம் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. பிறகு எவ்வளவு பேர் போய்விட்டனர். இங்கே வந்தாங்க, ஆனால் அவங்களால இங்கே இருக்க முடியல, திரும்ப அங்கேயே கராச்சிக்கே போயிட்டாங்க. நிறைய பேர் மீது கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது. என்ன பண்ணுறது, கெட்ட நேரம் வந்துடுது. எப்படியெல்லாம் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. யாரேனும் வந்தால் எங்கே வந்துள்ளீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். வெளியே பிரம்மா குமாரிகள் போர்டு பார்த்தோம் என்பார்கள். இது குடும்பம் அல்லவா இல்லையா? அப்படி குமாரிகள்னு அர்த்தம், அம்மா அப்பா இருக்கிற இடம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். ஒன்று நிராகாரர் பரம்பிதா பரமாத்மா, இன்னொருவர் பிரஜாபிதா பிரம்மா. இருவரும் உடைய மகிமையும் பாடப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும், அதாவது பிரம்மா குமாரிகள் இவருடைய குழந்தைகள். சிவபாபா தாத்தாவாகவும் இருக்கின்றார். ஏன்னா பிரம்மா நமக்கு அப்பா, பிரஜாபிதா. அவரிடமிருந்து தான் ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று வழி கூறுகிறார். கல்பத்திற்கு முன்பும் கூட இப்படி தான் நமக்கு வழிகாட்டியுள்ளார். ஏற்கனவே நமக்கு புரிய வச்சிருக்கார். எவ்வளவு உயர்ந்த படிப்பாக இது இருக்கிறது. நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். லட்சியத்தை பாபா ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தேவதை ஆகணும்னா என்ன வேணும்? தெய்வீக குணங்கள் வேணும். நீங்கள் சாப்பிடுவது, குடிப்பது, பேச்சு, நடவடிக்கை எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும். தேவதைகளாக ஆக போகிறோம் அப்படின்னா, தேவதை ஆன பிறகு என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இப்போ தான் கொண்டு வரணும். முயற்சி செய்கிறது நம்ம இப்போ தான். அதனால் நம்ம சாப்பிட்றது எப்படி, எவ்வளோ அமைதியாக பாபாவோட நினைவில் யோகியாக இருந்து நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? குறைவாக பேசணும், இனிமையாக பேசணும், தேவையானது மட்டும் நம்ம பேசணும். அப்படி நம்ம பேச்சு, நடவடிக்கை, நம்ம எப்படி அமர்றோம், எந்திரிக்கிறோம், காரியங்களை எந்த அளவுக்கு யோகியாக இருந்து செய்கிறோம், இது எல்லாமே ரொம்ப ராயலாக இருக்கணும். சாதாரண மனிதன் போல் இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதன்லேருந்து நம்ம தேவதையாக மாறணும்னா எல்லாமே ராயலாக இருக்க வேண்டும். தேவதைகள் எவ்வளோ குறைவாக சாப்பிடுவார்கள். சாப்பிட்றதுல கூட தேவதைகள்னால் ரொம்ப கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, சூக்ஷமமாக சாப்பிட்றதும்பா. ஆனால் அதில் எல்லா சத்துகளும் அதில் நிறைஞ்சிருக்கும். அப்படி கொஞ்சமாக தான் நம்ம சாப்பிடணும். அவர்களுக்கு எந்த ஆசையும் இருப்பதில்லை. இது சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், அவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஆசையெல்லாம் இருக்காது. 36 விதமான போஜனம் சாப்பிடுவார்கள். தேவதைகள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் எல்லா விதமான உணவுகள், எல்லா விதமான சுவையும் இருக்கக்கூடிய உணவுகளையும் பழங்களையும் சாப்பிடுவாங்க. அதனால தான் 36 வகை உணவுகள் சொல்லப்படுது. ஆனால் எல்லாமே கொஞ்சமாக தான் சாப்பிடுவார்கள். சாப்பிடுவதில் ஆசை வைப்பது கூட அசுர நடத்தை ஆகும்.
மனிதன்லேருந்து தேவதை ஆகணும் அப்படின்னா சாப்பிடுவதன் மேலேயும் ஆசை இருக்கக்கூடாது. நான் இது சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டேஸ்ட் இது ரொம்ப நல்லா இருக்கும், இதை பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அது பக்கம் நம்மளுடைய புத்தி இருக்கக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு அடிமை தானே. அதனால் அது கூட ஒரு அசுர குணம்னு சொல்கிறாங்க. சாப்பாடு மேலேயும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, ஆசை என்பது இருக்கக்கூடாது. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவது, குடிப்பது மிக சுத்தமாக சாதாரணமாக இருக்க வேண்டும். சாப்பிட்றது கொஞ்சமாக சாப்பிடணும், சத்துள்ளதாக சாப்பிடணும். அதே போல் எந்த ஒரு ஆசை வைக்கக்கூடாது, இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணுன்னு. அதே நேரத்தில் நாம் கொஞ்சமாக சாப்பிட்றது கூடவே ரொம்ப சுத்தமானதாகவும் நம்ம சாப்பிடணும். மேலும் சாதாரணமான சாப்பாடு சாப்பிடணும். நிறைய செலவு பண்ணி அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படி கிடையாது. என்ன கிடைக்குதோ பாபாவோட நினைவில் யோகியாக ரொம்ப சாதாரணமான உணவை சாப்பிடுங்க போதுங்கிறார். ஆனால் மாயை ஒரேடியாக கல்புதியாக ஆக்கி விடுகிறது. இதெல்லாம் செய்ய விடுறதில்லை. பிறகு பதவியும் கூட அப்படி தானே இருக்கும். பாபா சொல்கிறார், தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நன்றாக படித்தால், படிக்க வைத்தால் உங்களுக்கு சன்மானம், கிஃப்ட் கிடைக்கும். பாபா கொடுப்பதில்லை, நீங்கள் தன்னுடைய முயற்சியால் அடைகிறீர்கள். தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு சேவை பண்ணுறோம், நாம் அப்போ என்ன ஆகும், இந்த நேரம் சரீரத்தை விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும். பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிவிடுவார். ஏன்னா டீச்சருக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் தெரியும். இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவியை தான் அடைவாய் அப்படின்னு சொல்லிடுவார். முயற்சியே செய்யவில்லை என்றால் கல்பத்திற்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. முயற்சி பண்ணலைன்னா இப்போ என்ன செய்கிறோமோ அடுத்த கல்பமும் அதே தான் செய்யும். ஏன்னா அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. நல்ல சேவை செய்பவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த பதவியை அடைவர். முயற்சி செய்யாதவர்கள் தாசதாசிகளாக ஆவார்கள். இதெல்லாம் உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்க பண்ணக்கூடிய சேவை வைத்தே புரிஞ்சுக்க முடியுது. இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. பாபாவுக்கு தெரிஞ்சால் கூட இதெல்லாம் பாபா வெளியே என்ன பண்ண முடியாது, யார்கிட்டையும் சொல்ல முடியாது. வகுப்பில் கூட நாம் பெரியவர் ஆவோமா அல்லது சிறியவர் ஆவோமா என்ற மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள். உயர்ந்த நிலைக்கு போவோமா இல்லை சாதாரணமாக இருப்போமான்னு. இங்கே கூட அப்படி தான். நாம் உயர்ந்த நிலை ராஜா ராணி ஆவோமா இல்லை ரொம்ப சாதாரணமாக குறைந்த பதவி உடையவர்களாக ஆவோமான்னு தெரிஞ்சிடும். செல்வந்தர்கள் கூட மூத்தவர் மற்றும் சிறியவர்கள் இருப்பார்கள். செல்வந்தரில் கூட உயர்ந்த செல்வந்தர்கள் இருப்பாங்க, ரொம்ப சாதாரண செல்வந்தர்களும் இருப்பாங்க. தாசதாசிகளிலும் உயர்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் இருப்பார்கள். மிக உயர்ந்த ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்கும். துப்புரவு செய்யும் தாசதாசிக்கு அரண்மனைக்கு வர அனுமதி இல்லை. அதாவது வெளியே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்களே ஒழிய அரண்மனைக்கு உள்ள ராஜாராணி நடமாடக்கூடிய இடத்துக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட தாசதாசிகளோட பதவியும் இருக்கும். அலங்காரம் செய்கிறவங்க பக்கத்திலே போவாங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய இடத்த கூட்டுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி ராஜாராணி இருக்கிற இடத்துக்கே போக முடியாது. அப்படியும் பதவியை அடைவாங்க. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள முடியும். இனி வரும் நாட்களில் இன்னும் கூட அதிகமாக புரிந்து கொள்வீர்கள். உயர்ந்த நிலையை அடைபவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். பாருங்கள், குமாரகா தாதி, அதாவது பிரகாஷ்மணி தாதி, அவர் எவ்வளோ உயர்ந்தவராக ஆனார். அதனால் மரியாதை கொடுக்க வேண்டும் இல்லையா? அப்படி உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்க, அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். பாபா குழந்தைகளின் கவனத்திற்கு சொல்கிறார், யார் மகாரதியாக இருக்கக்கூடிய குழந்தைகளோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். நம்ம புத்திசாலியாக மற்ற விஷயத்தில் படிச்சிருக்கோம், லௌகீக படிப்பு, உயர்ந்த பதவியில் இருக்கோம் அப்படின்னா கூட யார் யஜ்யத்தில் மகாரதிகளோ, ஞானத்தில் உயர்ந்தவர்களாக இருக்காங்களோ, தியாகம் செய்கிறதுல உயர்ந்தவர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தன்மேல் பாவ சுமையை ஏற்றிக்கொள்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலைன்னா பாவம் தான் சேரும். இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாபா கவனம் கொடுக்கிறார். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பர் வார் யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பாபா ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார். இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் விரோதியாக ஆவதில் சிறிதும் தாமதிக்க மாட்டார்கள். யார் என்ன பதவி அடைவாங்க, யாருக்கு மரியாதை அதிகம், இதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். ஆனால் சொல்ல முடியாது. சொன்னால் சிலருக்கு பொறாமை வந்து அப்புறம் துரோகி ஆகிடுவாங்க. பிறகு மாதர்கள் குமாரிகளுக்கும் கூட பந்தனம் ஏற்பட்டு விடுகிறது. அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
இங்கே மாதாஸ் கிளாஸுக்கு வர்றாங்க, குமாரிகள் வராங்கன்னா வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, பந்தனமாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கணும், பொறுத்துக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் கடந்து வரணுங்கிற. அதிகமாக மாதர்கள் தான் இப்படி எழுதுகிறார்கள். பாபா, என்னை இவர் மிகவும் துன்பப்படுத்துகிறார், கணவன் ரொம்ப துன்பப்படுத்துகிறார், நான் என்ன செய்வது? துன்பப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன மிருகமா? மனதிற்குள் இது போன்ற எண்ணம் இருக்கிறது, ஆகையால் தான் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அதாவது ஒருத்தர் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட பாபா சொல்கிறாங்க, இப்போ மாதர்கள் கிளாஸுக்கு வராங்க, வீட்டில் கணவன்மார்கள் ரொம்ப பேச்சு அப்படி பேசுகிறாங்க, இல்லை சில நேரத்தில் அடிக்கக்கூட செய்கிறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை கூட நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்கிறார் பாபா. பாபா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதை சகிச்சுக்க தான் வேண்டுமே தவிர என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் பாபா சொல்ல, நீ என்ன மிருகமா? நீங்கள் அப்படியே துன்பத்தை எடுத்துக்கிறதுக்கு, துன்புறுத்தப்படுறதுக்கு அப்படிங்கிற. நீங்கள் மனிதர்கள் தானே, அப்போ நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க, இதை சகித்து கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்க, அதை கடந்து வந்துடுங்க, மற்றபடி என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு இடமில்லைன்னு சொல்கிறேன். மனதிற்குள் இது போன்ற எண்ணம் இருக்கிறது, ஆகையால் தான் என்ன செய்வது என்று கேட்கிறீர்கள். அதாவது இதெல்லாம் என்னால் சகிச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறனால தான் அப்படி நீங்கள் கேட்குறீங்க. இதில் கேட்பதற்கு அவசியமே இல்லை. ஆத்மா தனக்குத்தான் நண்பன், தனக்குத்தான் எதிரி. எதை விரும்புகிறதோ அதை செய்கிறது. ஆத்மா என்ன விரும்புதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்காக என்ன வேணாலும் ஆத்மா பொறுத்துக்கும் இல்லையா, சகிச்சுக்கும். அப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த துன்பங்களையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீங்கள் இந்த படிப்பை படித்து உயர்ந்த நிலைக்கு போகணும். என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிற. கேட்டீர்கள் என்றால் அதை மனம் விரும்புகிறது என்ற அர்த்தம். என்ன செய்கிறது? விகாரத்துக்காக துன்புறுத்துகிறாங்களே அப்படின்னா அப்போ உங்கள் மனசும் அப்படி இருக்கிறனால தான் கேட்குறீங்கிற. முக்கியமான விஷயமே நினைவு தான். நினைவின் மூலம்தான் தூய்மையாக ஆகின்றோம். இந்த லக்ஷ்மி நாராயண் நம்பர் 1 தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? மம்மா எவ்வளவு சேவை செய்கிறார். நாங்கள் மம்மாவை விட புத்திசாலி என்று யாருமே சொல்ல முடியாது. மம்மா ஞானத்தில் அனைவரையும் விட தீவிரமானவர். மம்மா ஒரு பாபாவோட முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அவ்வளோ சிந்தன் பண்ணி 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. அந்தளவுக்கு ஞானத்தில் ரொம்ப புத்திசாலி. யோகத்தில் குறை நிறைய பேரிடம் இருக்கிறது. நினைவில் இருக்க முடிவதில்லை, நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி விகர்மம் விநாசமாகும்? ரொம்ப கஷ்டம். யோகாவே பண்ண முடியலன்னா எப்படி பாவங்கள் அழியும்? கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அந்துமதி சோகத்தி பக்தியிலே சொல்லியிருக்காங்க. கடைசி நேரத்தில் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா உயிர் பிரியும் போது ஒரே ஒரு பகவானை நினைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்துமதி சோகத்தி அடுத்த ஒரு பிறவியில் நல்லா இருக்க முடியும், உங்கள் கதி நல்லா இருக்கும். இது பக்தியிலே சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு சட்டமாக இருக்குது. சிவபாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும். அப்போ இங்கேயும் என்ன, சிவபாபாவை நினச்சிக்கிட்டே தான் உடலில் இருந்து ஆத்மா விலகணும். அப்போ அதுக்காக இப்போ இருந்தே தான் நம்ம பயிற்சி பண்ணணும். ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. எதிலும் ஆசை வைக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலையும் சொன்னாங்களே, சாப்பிட்றதுல கூட ஆசை இருந்தால் கடைசியில் அதுதான் ஞாபகம் வரும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மாதாஜிக்கு பானிபூரி சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. தாதிஜி சொல்லுவாங்க, கடைசியாக உடலை விடும்போது கூட ஹாஸ்பிட்டலில் பானிபூரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, கடையில் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தாரணையெல்லாம் போயிடுச்சு. அதனால தான் கடைசியில் அப்போ சிவபாபா நினைவு வரணுன்னா வேறு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. அப்படி இங்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அசரீரியாக வந்தோம், பிறகு அசரீரியாகவே செல்ல வேண்டும். உடல் இல்லாமல் வந்தோம், அந்த உடலையும் விட்டுட்டு தான் நான் திரும்ப போகணும். குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். தேக அபிமானத்தின் பூதம் இருக்கிறதல்லவா? தேக அபிமானம்ங்கிறது பெரிய பூதம், அதுதான் எல்லா ஆசைகளையும் கொண்டு வருது. தன் மீது மிகுந்த கவனம் என்பது வைக்க வேண்டும். மிக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடமும் நம்ம மிக அன்போடு, ஈஸ்வரிய அன்போடு இருக்கணும். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். சக்கரத்தின் ரகசியத்தை யாருக்கும் புரிய வைத்தாலும் அதிசயப்படுவார்கள். 84 பிறவிகள் நினைவில் இல்லை என்றால் 84 லட்சம் பிறவிகள் என்று எப்படி நினைக்க முடியும்? 84 பிறவியே மறந்துட்டோம், அதவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. 84 லட்சம் பிறவி இருந்தால் என்ன ஆகிறது? நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்தால் ஆஹா பாக்கியம், நான் எப்படி இருந்தேன், மீண்டும் நான் எப்படி இருக்கேன் ஆகணும், இதை நினச்சா கூட ஆஹா பாக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ஆழமாக உணர்கிறோமோ அந்த நிலையை நோக்கி முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடும். இப்பொழுது இந்த நாடகம் முடிவடைகிறது. பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். புத்தி யோகம், சாந்தி தாம், சுகதாமத்தின் மீது இருக்க வேண்டும்.
நம்ம புத்தி யோகம் இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடாது. கீதையில் கூட மன்மனாபவ என்று உள்ளது. கீதையை படிக்கும் யாரும் மன்மனாபவ என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிந்து கொண்டீர்கள். பகவானுடைய மகா வாக்கியம், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை யார் சொல்வது? கிருஷ்ண பகவான் அல்ல, அவர் சொல்கிறது கிடையாது. தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் இப்போ விட்டுருங்க. அப்படின்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து உங்கள் மனசை விட்டுருங்க. என்னுடையவர்னா யாரும் கிடையாது மனிதர்கள். என்னுடையவர் ஒரே ஒரு சிவபாபா தான். இதை சொல்லக்கூடியவர் கிருஷ்ணன் கிடையாது, இதை சொல்லக்கூடியவர் சிவபரமாத்மா. நாங்கள் சாஸ்திரங்களை தான் நம்புகின்றோம் என்று சிலர் கூறுகின்றனர். பகவானே வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவரே வந்து சொன்னால் கூட அவர் சொல்கிறத கேட்காம சாஸ்திரங்கள் மனிதர்கள் எழுதி வச்சதான் அவங்க கேட்பாங்க. அப்படியும் இருக்காங்க. சாஸ்திரங்களை படித்து கொண்டே இருக்கிறார்கள். பகவான் வந்துள்ளார், ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார், ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சாஸ்திரங்கள் அனைத்துமே பக்தி மார்க்கத்தினுடையது, அதாவது மனிதர்கள் எழுதினது தான். பகவான் மீது நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் ஆஸ்தி பெற்று விடுவார்கள். அப்போது பக்தி கூட நீங்கிவிடும். பக்தியை விடுங்கன்னு சொல்ல வேண்டாம். யாருக்கு ஞானம் கிடச்சிச்சு, புரிஞ்சுக்கிறாங்க, பகவான்கிட்ட இந்த ஆஸ்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்தி தானாகவே போயிடும். ஆனால் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா? அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள். காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தேவதையாக ஆகுவதற்காக மிக ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். சாப்பிடுவது, குடிப்பது மிக சுத்தமானதாகவும் சாதாரணமானதாகவும் இருக்க வேண்டும். பேராசைப்படக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, தன் மீது கவனம் வைக்க வேண்டும். அனைவரோடும் மிக அன்புடன் நடக்க வேண்டும். தன்னை விட சீனியர் பெரியவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும். மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வரதானம், கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் கரைத்து விடக்கூடிய நற்சிந்தனை உடையவர்கள் ஆக வேண்டும். ஒருவரது கடந்து போன பலவீனமான விஷயங்களை யாராவது கூறுகின்றார்கள் என்றால் சுப பாவனையுடன் அதை தூர போட்டு விடுங்கள். மனசுலேருந்து விலக்கிடுங்க. யாரை பற்றி எந்த பலவீனமான விஷயமா இருந்தாலும் சரி, அது உள்ளே வச்சுக்காதீங்க. வீணான சிந்தனைகள் அல்லது பலவீனமான ஒரு விஷயங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ளக்கூடாது. மற்றவங்கள பற்றிய குறை, அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படிப்பட்டவங்க, இப்படியெல்லாம் அவங்க ஏற்கனவே இப்படி தான் இருந்தாங்க, இந்த விஷயங்கள்லாம் நாம் ஒருத்தர் ஷேர் பண்ணக்கூடாது. கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளம் கொண்டவராகி தனக்குள் உள்ளடக்கி விடுங்கள். அப்படி உங்களுக்கு யாராவது பற்றி பலவீனமான விஷயங்கள், அவங்க செஞ்ச தவறுகள்லாம் தெரியும்னா கூட அதை உள்ளடக்கிக்கோங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க. உள்ளடக்கி விட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மனசேவை செய்து கொண்டே இருங்கள். எப்போ அப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ நல்லதாக ஆகட்டும்னு சுப பாவனை வைங்க. சன்ஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் தவறாக கூறினால், செய்தால் அல்லது அதை பற்றி கேள்விப்பட்டால் அதை மாற்றிவிடுங்கள். அப்படியே ஒருத்தரை பற்றி தவறாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, அதை கேட்குறோம் பார்க்குறோம் அப்படின்னா கூட பாபா சொல்கிறாங்க, அதை நீங்கள் மாற்றிடுங்க. ஒருவரிடமிருந்து இருவர், இருவரிடமிருந்து மூவர் என்று வீண் விஷயங்கள் அதனுடைய மாலை உருவாகிவிடக்கூடாது. இல்லையா? ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி செயின் மாதிரி எல்லாருக்கும் பரவிடும். இப்போ எல்லாருமே அவங்கள பார்க்கக்கூடிய திருஷ்டி மாறிடும். அதனால் பாபா சொல்கிறாங்க நெகட்டிவாக மாறிடும். அதனால் அதை அலோவ் பண்ணாதீங்க. இவ்வாறு கவனம் செலுத்துவது என்றால் நற்சிந்தனை செய்பவர்களாக ஆகுவது. அப்போ அவங்கள பற்றி, ஒருத்தரை பற்றிய ஒரு தவறான விஷயங்களை, கடந்த கால தவறுகளை, அவங்களுடைய பலவீனங்களை நாம் பரப்பக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லக்கூடாது. அதை உள்ளடக்கிட்டு அந்த செயினை கட் பண்ணிடணும். குறை பேசக்கூடாது. ஸ்லோகன்: திருப்தி மணியாக ஆகும் பொழுது பிரபுவிற்கு பிரியமானவர்களாக, உலகிற்கு பிரியமானவர்களாக மற்றும் தனக்கு பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவ்யக்த இஷாரா: இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் சதா வெற்றியாளர்களாக ஆகுங்கள். உடல் மற்றும் ஆத்மா இணைந்திருந்தால் வாழ்க்கை இருக்கும்.
ஆத்மா உடல் ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஆத்மா சரீரத்திலேருந்து நீங்கி விட்டால் வாழ்க்கை இருக்காது, உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதே போன்று கர்மயோகி வாழ்க்கை என்றால் காரியம் யோகா இன்றி இருக்க முடியாது. அதே போல தான் இது வாழ்க்கையே கர்மயோகி வாழ்க்கை. அப்போ கர்மா செய்கிறோன்னா யோகமும் சேர்ந்தே இருக்கணும். யோகா காரியமின்றி இருக்க முடியாது. வெறும் ஒன்றுமே செய்யாமல் யோகா மட்டும் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அதே போல் நான் யோகா பண்ணிகிட்ருக்கிறேன், அதே போல் காரியமும் செஞ்சிட்ருக்கேன், அப்படி தான் இருக்கணுமே தவிர காரியம் செஞ்சுட்டே இருக்கேன் அதனால் யோகா பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. சதா இணைந்த ரூபத்தில் இருக்கும் பொழுது தான் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்க முடியும். அதனால் கர்மாவும் செய்யணும், யோகியாகவும் இருக்கணும். அச்சா. ஓம் சாந்தி.